ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகா பெரியவா அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்? வருகின்ற மார்ச் மாத பலன். வரக்கூடிய மார்ச் மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும்னு சொல்லி பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாத கம்பேர் பண்ணிக்கிட்டு இந்த பலனை எடுங்க. இந்த மார்ச் மாசம் வரக்கூடிய விசேஷ காலங்கள் என்னென்ன மாசத்துல வருது பார்த்தீங்கன்னா, முதல் விசேஷமே பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி. நம்ம எம்பெருமானுக்கு மகா சிவராத்திரிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு திருநாளாக இந்த சிவராத்திரி இருக்குது. இந்த மாசத்துல மெயினான ஒரு விசேஷம் இதான். திருவண்ணாமலையா இருக்கட்டும், அண்ணா எல்லா கோவில் சிவன் ஸ்தலத்திலையும் பாருங்க, சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதன பூஜைகள், ஹோம யாகங்கள் சிறப்பாக நடக்கும். இந்த சிவராத்திரி நம்ம மனசுக்குள்ள என்ன வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்றோமோ சிவபெருமான நமக்கு எல்லாம் இல்ல அருளை கண்டிப்பாக கொடுப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை மனசுல வச்சிருப்போம். அந்த பிரார்த்தனை பண்ணி கண் விழிச்சு சிவபெருமானுக்காண்டி இந்த சிவராத்திரியை சிறப்பா கொண்டாடுங்க. மெயினா கிராமங்கள்லாம் பாருங்க, இந்த கருப்பர் முனீஸ்வரர் ஆலயம் பாருங்க, இந்த சிவராத்திரிக்கு தான் அவங்களுடைய திருவிழாவாக கொண்டாடுவாங்க. இது நம்முடைய அந்த கால பழக்கமாக இது இருக்குது. சிவராத்திரிங்கிறது ஒரு முக்கியமான விசேஷமான நாட்கள். சிவராத்திரி கண் விழிக்கிறது பிரச்சனை இல்லை, அடுத்த நாள் விடிய காலையில ஃபுல்லாவே கண் விழித்திருக்கணும். அதான் அந்த ராத்திரிக்குள்ள அந்த பலன். ஒரு சில பேர் சிவராத்திரி முடிஞ்சா தூங்கிடுவாங்க, அப்படி தூங்கக்கூடாது. இந்த சிவராத்திரிங்கிறது ஒரு நாள் ஃபுல்லாவே முழிச்சிருந்து பகலும் தூங்காம இருந்தா அந்த சிவராத்திரிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும். இதான் இந்த மாசத்துல அவருடைய விசேஷ காலங்கள். அடுத்து பார்த்தோம்னா பங்குனி உத்திரம். இந்த மாசத்துல பங்குனி உத்திரம் எல்லா முருகபெருமான் கோயிலையும் பாருங்க மிக சிறப்பாக அனுகூலமாக நடக்கும் இந்த மாசத்துல. அடுத்து பார்த்தோம்னா இந்த மார்த்தத்துல பார்த்தோம்னா ஒரு 6 முகூர்த்தங்கள் வருது, சுப முகூர்த்தங்கள். அதாவது மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தமாக வருது, 7ஆம் தேதி ஒரு சுப முகூர்த்தம் வருது வியாழக்கிழமையில. அடுத்து 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமையில சுப முகூர்த்தமாக வருது. அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு 20ஆம் தேதியில புதன்கிழமையில ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. அடுத்து 24ஆம் தேதியில ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது. 27ஆம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தங்கள் வருது. இந்த 6 முகூர்த்தங்கள் ஒரு விசேஷமான காலங்கள். இதுல சுபகாரியம் பண்றதை நம்ம எடுத்துக்கலாம். வீடு கிரகப்பிரவேசம் பண்றது, சுபகாரியங்கள் பண்றதுலாம் அந்த முகூர்த்தங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு முகூர்த்தம். இதான் இந்த மாதத்தோட விசேஷ காலங்கள். பொதுவாக இந்த மாசத்துல எல்லாமே வரக்கூடிய மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாசம் எல்லாம் இறைவனுடைய மாதமாக இந்த மாதம் இருக்குது. எல்லாருமே இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா குரு சுக்கிரன் டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய எனக்கு ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம நிறைய பேர் ஜாதகம் எழுத திருக்கணித முறை நான் எழுதி கொடுக்குறோம். நிறைய பேர் ஜாதகம் எழுதி வாங்கிருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி இதுலயுமே வீரமான ராசி மேசராசி, விவேகமான குணம் உள்ள ராசி மேசராசி, தைரியமான சிந்தனை யாருக்கிட்ட இருக்கும்? மேசராசி என்பவர்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க மேசராசி என்பர்கள். விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் மேசராசி என்பர்கள். இவங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க. இவங்க லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிற சிந்தனை மேசராசி என்பவர்கிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கும். நிறைய இவங்களோட ஒரு பிடிவாத குணம் இருக்கும் பாருங்க. அவங்க சொன்னாலும் கேட்பாரு, இவரு சொன்னாலும் கேட்பாரு, இறுதி முடிவர் தான் எடுப்பாரு மேசராசி. இவர் என்ன சொல்லுவாங்க, என்ன முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு போறேன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ராசி தான் இந்த மேஷம். கால புருஷனுடைய 1வது ராசி வர்றதுனால அந்த மேஷங்கிறாங்க. அப்ப இதுலயுமே பாருங்க, இதுல யாரு உச்சமாகிறாரு? சூரிய பகவான் உச்சமாகிறாரு. இப்ப சூரியனா தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசிங்க. தன்மான மதிப்பு மரியாதை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் மேச ராசிக்காரங்க. நீங்க தாங்க வீரத்துக்கு அதிபதி. வீரத்துக்கு அதிபதி, விவேகத்துக்கு அதிபதி யாரு? நீங்க தான். மேசராசியில பிறந்துட்டா ஒரு தைரிய குணம் இருக்கணும். கோலையா இருக்க கூடாது, தைரியமான ஆளா இருக்கணும் மேசராசியில பிறந்துட்டாவே. அப்ப
அப்ப நிறைய விஷயத்துல மேசராசி என்பவர்கள் விடாமுயற்சி எடுத்து ஒரு கஷ்டப்பட்டுதான் ஒரு வெற்றி இலக்கை போய் நோக்கி அடைவாங்க. எப்போதுமே போனவனே உங்களுக்கு எந்த விஷயம் கிடைச்சிடாது. 1000 தடைகளை தாண்டி தான் பார்க்க முடியும். இதுக்கு அதிபதி யாரு? செவ்வாய் பகவான் வர்றாரு. அப்ப செவ்வாய் எதுக்கெல்லாம் காரகர்? நம்முடைய பூமிக்கு காரகர், இடத்துக்கு காரகர், பூமிக்கு காரகர். காக்கி யூனிஃபார்முக்குள்ள காரகர் யாரு? செவ்வாய் பகவான். வண்டி வாகனத்துக்கு உள்ள காரகர் யாரு? செவ்வாய் பகவான். இரத்தக்காரர், நம்முடைய பிளட், உடம்புல உள்ள பிளட்டுக்கு அதிபதி யாரு? செவ்வாய் பகவான் வர்றாரு. அப்படிப்பட்ட ராசி அதிபதி தான் உங்களுடைய ராசி மேச ராசி. அப்படிப்பட்ட மேச ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன். இதுக்கு முன்னாடி நம்ம பிப்ரவரி மாத பலன் பார்த்தோம், சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி பார்த்தோம். நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. மேச ராசி என்பவர்கள் நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்துருக்காங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்களேன், கோவில் ஸ்தலத்துல என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன். ஏன்னா நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப இந்த மார்ச் மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறோம். இது எல்லாமே பொது பலன் தான். சில பேர் வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகம், ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க. ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அப்ப ஜாதகத்துல திசா புத்தி தான் மெயினான ஒரு விஷயமா வருது. ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு 3 நட்சத்திரம் வரும். அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், 1ஆம் பாதம், 3 நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசைகள் புத்திகள் நடக்கும் பிறப்பு ஜாதகத்துல. அந்த திசா புத்தி வரும்போதுதான் ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம 9 கிரகம் நம்ம உடம்புல இயங்குது. எந்த கிரகம் பலவீனமோ அதான் நம்முடைய கர்ம வினை. எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார். கலியுகத்துல பிறந்துட்டாவே ஒரு கர்ம வினையில தான் பிறக்க முடியும். அப்ப அந்த கர்ம வினைய தாக்கங்கள் எப்போ வரும்? அந்த திசா புத்தின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்பதான் அந்த ஒரு கர்ம வினையை கொண்டாந்து காட்டுவார். அப்ப ஜாதகத்துல நவகிரகங்கள் எல்லாமே இந்த 9 கிரகங்களும் நல்ல ஒரு பலமாக இருக்கணும். எது பலவீனமோ அது பலவீனத்தை கொண்டாந்து காட்டுவாரு. அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன், இது ஒரு பொது பலனா பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க சுய ஜாதத்துல எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன யோகமா இருக்குன்னு பார்க்கணும். இப்ப இந்த மேசராசிக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறோம் பார்ப்போம். இதுல பாருங்க ஒவ்வொரு கிரகத்தை எங்கெங்க இந்த மார்ச் மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க சஞ்சாரம் செய்யறோம் பார்ப்போம். பொதுவாக உங்க ராசியிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கன்னிகா ராசியில. 10ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 11ஆம் இடத்துல சூரிய பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், புதன் பகவான், ஒரு 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க. ராகு பகவான் அதாவது 12ஆம் பாவத்துல சஞ்சாரம் செய்யறாரு. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக 11ஆம் பாவத்துக்கு வந்துருவாரு. சூரிய பகவான் 12ஆம் பாவத்துக்கு போயிடுவாரு. புதன் பகவானும் 12ஆம் பாவத்துக்கு போயிடுவாரு. இந்த 3 கிரகங்கள் மாறுவாங்க. மற்ற கிரகங்கள்லாம் அதே பாவத்துல தான் இருக்கும். அதுவும் மார்ச் மாசம் 7ஆம் தேதி தான் அந்த கிரகங்கள்லாம் அதாவது 11ஆம் பாவத்துக்கு வர்றாங்க சுக்கிர பகவானே. அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு நம்ம பார்க்க போறோம். பொதுவா மேச ராசியை பொறுத்தவரை என்ன, இவங்க ராசியில யார் இருக்காரு? குரு பகவான் இருக்காரு. குரு என்ன பண்ணுவாரு இவங்க அமைப்புக்கு? இவங்களுக்கு குரு என்ன எத்தனாம் வீட்டு அதிபதி? யார் ஜாதகத்துல குரு பலவீனமோ, குரு யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ யாருக்கெல்லாம் பலவீனமா இருக்கோ பாத்துக்கோங்க. ஏன்னா குரு வந்து 2 விதமான காரகரா வர்றாரு. உங்களுக்கு பாக்கியாதிபதி, உங்க குடும்பத்துல உங்களுடைய குடும்பத்தை காட்டக்கூடிய கிரகாதிபதியா வர்றாரு, தந்தை ஸ்தானாதிபதி. அடுத்து விரையாதிபதியாக வர்றாரு பாருங்க, விரைய செலவை காட்டக்கூடிய அதிபதி. அப்ப விரைய செலவை நிறைய கொடுத்திருப்பாரா? எதுலையாச்சும் உங்களுக்கு விரைய செலவு நிறைய வந்திருக்கும். மேசராசி என்பவர்களுக்கு பண விரயம், தன விரயம் நிறைய ஆயிருக்கும். நீங்க தான் குடும்பத்தை எடுத்து எல்லாமே சுமக்கிறாப்புல ஒரு அனுகூலத்தை கொடுத்திருப்பாரு. எதுவுமே ஒரு முயற்சி எடுத்தாலும் எல்லாமே தாமதப்படுத்தி கொடுத்திருப்பாரு. இதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசி அதிபதி எங்க இருந்தாரு? 10ஆம் பாவத்துல இருந்தாரா? அப்ப பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், தொழில்ல ஒரு முடக்கங்கள், உத்தியோகத்துல ஒரு சில தடைகள், தாமதங்கள், இது எல்லாமே மேசராசிக்காரங்க பார்த்திருப்பாங்க. வேலை உத்தியோக மாற்றங்கள் கண்டிப்பா வந்திருக்கும். என்னை பொறுத்தவரை வேலை உத்தியோக மாற்றங்கள் உங்களுக்கு வரணும். ஒரு சில மாற்றத்தை இதுக்கு முன்னாடி கொடுத்திருப்பாரு.
படிப்பு கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பாருங்களேன், எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருந்திருக்காது. கல்வி ஸ்தானத்துல கமிஷன் ஏஜென்சி பிசினஸ், காவல் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வண்டி வாகனம் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க ஒரு சில தடைகளை கொடுத்துவாங்க. மருத்துவ சம்பந்தப்பட்ட துறையில உள்ளவங்க எல்லாமே ஒரு மந்தமாக ஒரு ஸ்லோவாக போயிருக்கும் பாருங்க. இனிமே பாருங்க இந்த மார்ச் மாசம் என்ன ஒரு பொசிஷன்ல கிரகங்கள் இருக்கு பாருங்க. உங்களுடைய ராசி அதிபதி எங்க இருக்கிறாரு? 11ஆம் பாவத்துக்கு வர போறாருங்க. கரெக்டா பாருங்க, இப்பவே பாருங்க உங்களுக்கு 10ஆம் பாவத்துல உச்சமாகறாரு பாருங்க. இன்னும் மார்ச் 15க்கு அப்புறம் 11ஆம் பாவத்துக்கு வந்துட்டாரா லாபத்துல வந்து ஏறிடுவாரு. பயங்கரமான லாபம். சனி பகவான் லாபத்தை கொடுத்துருவாரு. லாபத்துல சனி பகவான். இப்ப இந்த ராகு விலகுனது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த அக்டோபர் மாசம் ராகு விலகினாரு பார்த்தீங்களா, அதுல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக ஜனவரி மாசத்துல தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பலனை பாக்குறாங்க மேச ராசிக்காரங்க. இனிமே நிறைய நல்ல பலனை இனிமே வாழ்க்கையில பார்க்க போறாங்க. எதை தொட்டாலும் லாபமாக வரப்போகுது இந்த மாசத்துல பாருங்க. மார்ச் மாசத்துல எதை தொட்டாலும், மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எதை தொட்டாலும் உங்க வாழ்க்கையில லாபம் தான். இவங்க மிகப்பெரிய ஒரு லாபத்தை நோக்கி பயணிக்க போறாங்க. வாழ்க்கையில நிறைய எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்கை இவங்க பார்க்க போறாங்க. பயங்கரமான ஒரு முயற்சி, எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே பயங்கரமான வெற்றி, ஒரு வெற்றி இலக்கு நோக்கி போறாங்க. யாரு? மேசராசிக்காரங்க. எடுத்தவன முதல் பலன் என்ன சொல்லுவீங்கன்னா, திருமண தடை இல்லை. திருமண தடை இல்லை. பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. திருமணத்துல எதிர்பார்த்த பெண்ணு, காதல் திருமணம் இருக்கணும், 2வது திருமணமா இருக்கட்டும், திருமண வாழ்க்கை எப்படி ஆகுது? 11ஆம் பாவத்துல போய் பலமா நிக்கிறாரு. யாரு? உங்க ராசி அதிபதி. 15ஆம் தேதிக்கு அப்புறம் தொழில லாபமே இல்லை, எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் இல்லை, சரியாக ஒரு அனுகூலம் இல்லைன்னு சொல்றாங்க பாருங்க. அவங்க எல்லாம் தொழில் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். டாக்குமெண்ட்ல பிரச்சனை, இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, இதெல்லாம் இருக்கா? இந்த பிரச்சனை இருக்காது. எழுத்து கணித சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல. எந்த ஒரு டாக்குமெண்டா இருக்கட்டுமே. நிறைய பேருக்கு இடம் பிரச்சனை இல்லாம இருக்க மாட்டாங்களே மேசராசிக்காரங்க. இடத்துலயே பூமியிலேயோ வீட்லயோ வீடை மாறலாமா, வீட்டை நம்ம இடத்த மாத்தலாமா அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்திருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் வருது மேசராசிக்கு. இடம் மாற்றமும் வருது, வேலை மாற்றம் வருது. ரெண்டுல ஏதாச்சும் ஒரு மாற்றம் மாறுவாங்க பாருங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றேன் பாருங்க, மேசராசிக்காரர்களுக்கு ஒரு இடம் மாற போறாங்க. வேலை மாற்றம் இல்ல உத்தியோக மாற்றம், ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவார். நீங்க பாக்குற வேலையில பெரிய வேலையா இருக்கும் அந்த வேலை. அதை நான் சொல்லிடுறேன். நீங்க எதிர்பார்த்த வேலையோட நல்ல வேலையா உங்களுக்கு அமையும் பாருங்க. மேசராசிக்கு சூப்பரான ஒரு தலைமை பொறுப்பு தன்மானத்தோட வரப்போகுது. அப்ப சொல்லி வச்சு அடிக்கலாம் மேசராசி. எதை தொட்டாலும் இனிமே டைமிங் சூப்பர் மேசராசி என்பவர்களுக்கு. அதே மாதிரி பாருங்க, வெளிநாடு வெளியூர் போகணும் நிறைய பேர் முயற்சி பண்றவங்க தைரியமா முயற்சி பண்ணுங்க. வெளிநாடு வெளியூர் யோகம் உங்களுக்கு வருது மேசராசி என்பவர்களுக்கு. ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ், ரியல் எஸ்டேட் பிசினஸ், வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருவார். எதிர்பார்த்தோட டாப்பா கொண்டாந்து கொடுப்பாரு பாருங்க மேசராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி பாருங்க, ஒரு தலைமை பொறுப்பு தேடி வருங்க உங்களுக்கு. அரசாங்க வேலை கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. அரசாங்க வேலை நிறைய பேருக்கு அரசு ஊதியம் கிடைக்க போகுது. மேசராசிக்காரர்கள் 100% இந்த மார்ச் மாசத்துல அரசாங்க ஊதியம் கிடைக்கணும். உங்களுக்கு அமைப்புல இருக்குது. அரசாங்க தொடர்பு வெளியில கிடைக்கும் நிறைய பேருக்கு. மார்ச்சுக்குள்ள வந்துட்டா முன்னாடியே கிடைச்சிடும், இல்ல 14-15க்குள்ள கிடைச்சா முன்னாடியே கிடைச்சிடும். இல்லைன்னா வெளியில வேலை கிடைக்கிறாப்புல இருக்கும், இல்ல அரசாங்க வேலையில இடத்த மாத்துறாப்புல ஒரு சில பேருக்கு வரும். இதெல்லாம் கண்டிப்பா உண்டு. அப்ப மாணவ மாணவி படிப்பு கல்வியும் நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகரிக்கும். இதெல்லாம் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு. பொதுமக்களுடைய தொடர்பு சூப்பரா இருக்கும். 7ஆம் பாகம் மனைவி, நண்பர்கள், கூட்டு தொழில், பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரு, இது எல்லாமே சூப்பரா இருக்கு. அரசியலை இப்ப இறங்குங்க மேசராசி என்பர்கள், பயங்கரமா இருக்கும். அரசியலை எதிர்பார்த்த விட மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அரசியல்வாதிக்கு சிறப்பாக அமைச்சு கொடுக்கிறார். இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன். அரசாங்க அரசியல்னா என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு. பொருளாதாரம் சூப்பரா இருக்கும்.
தங்க நகை பணம் சேர்க்கை இது எல்லாமே நிறைய பேருக்கு வரணும். ஏன் தங்க நகை பணம் ஏன் உங்களுக்கு வரும் நான் சொல்றேன். நல்லா பாருங்க, குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், சுக்கிர பகவானோட சாரத்துல நிற்கிறார். அந்த சுக்கிரன் பாருங்க வீடு கொடுத்தவர் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல போய் நிற்கிறார். அப்ப தங்கம் பொண்ணோ பொருளோ நகையோ பணமோ உங்களுக்கு வரணும். இல்ல இது மூலமா உங்களுக்கு காசு வரும். திடீர்னு நகை மூலமா காசு வரலாம். எங்கே போய் நீங்க கடன் கட்டாலும் சரி கடன் கிடைக்குங்க. உடனே கடன் உதவி எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வரணும். 11ல போய் சுக்கிர பகவான் உட்காந்துருக்காரு. அப்ப எதிர்பார்த்த பண லாபம் உங்களுக்கு வரணும். அது இடமா வரலாம், பூமியா வரலாம், வீடா வரலாம். இது மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி விட்டுருவாரு. நகையா வரலாம். இதெல்லாம் கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் உண்டு. குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு முயற்சி பண்ணுங்க, குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிடும். தடை இல்லாம தாமதம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா நடக்கும். உடம்பு பிரச்சனை இனிமே இருக்காது. உடம்புல உடல் உபாதை என்னை பொறுத்தவரை நீ மருத்துவ செலவு நீங்க பண்ண மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி பண்ணிருப்பீங்க 1 வருஷமா, இனிமே இருக்காது. ஜனவரி இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு மருத்துவ செலவு மாறுது. ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் தைரியமா பண்ணுங்க. கமிஷன் பிசினஸ் தாராளமா பண்ணுங்க. இது எல்லாமே உங்க பக்கம் வெற்றியை அமைச்சு கொடுக்குறார். அதே மாதிரி குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்த்தோம்னா அதுல ஒரு முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். இப்ப அஸ்வினில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? இதுலயுமே நிறைய பிடிவாத குணம் நிறைய இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நினைச்சாலும் அந்த பிடிவாத குணமா அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை அஸ்வினில பிறந்தவங்கள்ட்ட நிறைய பேர்ட்ட உண்டுங்க. இவங்க எப்போதுமே தனிமையை ரொம்ப விரும்புவாங்க. இந்த கூட்டம்லாம் பிடிக்காது. இதுலயுமே ஷார்ட்டா தனிமையா நல்ல ஒரு இயற்கையான ஞான அறிவு யார்கிட்ட இருக்கும்? தனுசு ராசி என்பது நிறைய பேர்ட்ட இருக்கும். தன்மானத்தோட வாழக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்க எதுலையுமே பாருங்க ஒரு ஒரு சிந்தனை பயங்கரமா இருக்கும். அஸ்வினி இனிமேல் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்குங்க. 6ஆம் இடத்துல கேது இருக்காரா, அளவில்லாத ஆசையை கொடுத்துருவாரு. எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு. வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும். வேலை உத்தியோகத்துல இனிமே நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு உங்களுக்கு. கணவன் மனைவி ஒற்றுமைகள் கண்டிப்பா. நண்பர்கிட்ட பிரச்சனை, கணவன்கிட்ட பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நீங்க பார்த்துருப்பீங்களே, கண்டிப்பா நடந்திருக்கும். மேச ராசிக்காரங்க இனிமே அஸ்வினத்தில் பிறந்தவங்களுக்கு இனிமே இருக்காது. ஏன் இருக்காது? உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரம் எப்படி 11ஆம் பாவத்துக்கு போறாரு. கேது நிக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். அந்த செவ்வாய் போய் எங்கே போயிருக்காரு? 10, 11 போய் நிற்கிறார். அப்ப உங்களுடைய சிந்தனை எல்லாமே இருக்கும். ஏன்னா லாபம், வருமானம், இன்கம், தொழிலை பத்தி தான் சிந்திப்பீங்க. இனிமே நண்பர்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு அனுநியம் உங்களுக்கு இருக்கும். படிப்பு கல்வி இன்னும் சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு. தொழில நல்ல லாபத்தை கொடுத்துருவாரு. இடமாற்றத்தை கொடுத்துருவாரு. வேலை உத்தியோகத்துல ஒரு இடம் சேஞ்ச் பண்ண கொடுத்துருவாரு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் முயற்சிக்கு அனுகூலமா வரும். திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருப்பீங்க. குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும். படிக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. இனிமே உடல் உபாதனமே இல்லை. வயிறு தொந்தரவு கேட்டு பாருங்க, ஆமாம்பாங்க. இனிமே இருக்காது. இனிமே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு. தாய் மாமா உறவுல விரிசல் இருக்கும், இனிமே இருக்காது. நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா உண்டு. அடுத்து பரணி பிறந்தவங்க நிறைய ஆசை இருக்கும். மனசுக்குள்ள லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய ஆசை இருக்கும். உங்க ஆசைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு. உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமா மாறுது. மனசுல என்ன ஆசை வச்சு அந்த காரியம் கண்டிப்பா சக்சஸ் ஆயிரும். குடும்ப வருமானம் பயங்கரமா இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். வருமானத்துல பெருசா பிரிஞ்சு கொடுத்துருவாரு. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. அடுத்து சுக்கிரன் 11ல போய் நிற்கிறாரா, லாபம், வருமானம், இன்கம் எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுத்துருவாரு. இனிமேல் நான் சொல்றேன், பெருங்கொண்ட பணமோ நகையோ பணமோ வீடோ இடமோ பூமியோ உங்களுக்கு வாங்குற யோகம் வரும். பாத்துக்கோங்க. பரண்யத்துல பிறந்த அனைவருக்கு நான் சொல்றேன், இப்போ ஒரு சுப காரியம் உங்கள் வீட்டுல நடக்கும். வேலை இடம் மாத்துவீங்க, தொழில இடத்த மாத்துவீங்க, வெளிநாடு வெளியூர் போவீங்க. ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொடுக்க போறாரு. நல்லா பாருங்க, இந்த பரண்யத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாசம் சூப்பரான டைம். காரியத்தை சாதிச்சுங்க. எதோ தொட்டாலும் லாபத்தை காட்டுது. பாத்துக்கு. அடுத்து கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் இனிமே எதுவுமே பாருங்க, நீங்க தான் தனி காட்டு ராஜா. உங்க மனசுக்கு என்ன போடுறது அதை செய்யக்கூடிய கேரக்டருங்க. யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க. இதுலயுமே ஒரு தன்னம்பிக்கை குணத்தை விட மாட்டீங்க. தன்மானத்தை ரொம்ப பார்ப்பீங்க. நல்ல ஒரு நேர்மையான குணம் உங்கள்கிட்ட இருக்கும். இனிமே பாருங்க, உங்க நேர்மைக்கேற்ற நல்ல பலனை கொடுக்க போறாரு. வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும். அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க தைரியமா. மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போறாரு. தொழில ஒரு முன்னேற்றம் வரணும். கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஸையும் மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க. எதுக்கப்புறம் கரெக்டா மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனம் தேவை. நண்பர்கள் பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்ல இதை கொஞ்சம் கவனமா இருந்துங்க. ஜாமீன் யாருக்கும் போடாதீங்க. மற்றபடி பார்த்தா எல்லாமே உங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை வராது. கால் கையில அடிபடும், பெருசா பாதிப்பை கொடுக்கணும், பெருசா பாதிக்காது உங்களுக்கு. இனிமே நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு.
வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா அமைச்சு கொடுத்துருவார். வரக்கூடிய மார்ச் மாத பலன் மேசராசிக்கு மிக பெரிய ஒரு வெற்றி மாதமாகவே மார்ச் மாசம் அமைகிறது.